திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் மன்னா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த 6ஆம் திருமுறையை பாராயணம் செய்ய உள்ளோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களின் பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளரான ராஜாயாவையும் நிகழ்ச்சியினுடைய பாடலுக்கான விளக்கத்தை தரக்கூடிய அலர்சையா அவர்களுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியை துவங்கும். நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன் 12 திருமுறை ஆசிரியர்கள் 27 பேருக்கான துதியும் திருக்கதவம் திறப்பித்தலும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடி இந்த நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக கொண்டுள்ளோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை 27 திருமுறை ஆசிரியர்களுடைய துதியுடன் துவங்குவோம். திருச்சிற்றம்பலம். ராஜையா வாங்கய்யா. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. திருச்சிற்றம்பலம். முதலில் நால்வர் பெருமக்கள் துதி. சிவாயிரம். புவியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. சிவாயிரம். திருஞான சம்பந்தன் அவரச சுந்தர திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் எள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மறுவு புருஷோத்தமர் சேதிராராய் மூலம் மன்னம் திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை அடிகள் சேரமான் ஒழுக்கிய கல்லாடத்த உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராடிகளா திருமேவு பட்டணத்து அடிகளாரோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கராழும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் சரி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியன் கண் இரண்டும் எனவும் புவனம் உய்ய இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் என்றால் தான் திருவருளும் எனவும் கூடி இருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். திருக்கதவம் திறப்பதற்கான பாடல். சரஸ்வதி அம்மா படிக்கிறீங்களா? திருப்பள்ளி பாடுறேயா. பள்ளி வச்சு படிங்களா? சொக்கம்மாள் திருக்கதவம் அடைக்கிறதுக்கு பாடுங்கம்மா. திறக்க. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமால் ஒற்று பின்னை நீ அம்மா அழுங்கி அறற்றாதே. திருமாமணி திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறிய திருப்புயங்கள் திறத்தால் சென்று சேரோமே. திருச்சிற்றம்பலம்.
சரஸ்வதியம்மா திருப்பள்ளி எழுச்சி பாடுங்க. ஆ பாடுங்க. 7வது பாட்டு பாடுங்க. ஐயா எத்தனாவது பாட்டு? 7வது 7 8வது ஐயா. ஓகே. அது பழச்சுவையன சிவா. அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டுங்கு எழுந்தருளும் மது வளர் பொழில் திரு உத்தர கோச மங்கை உள்ளாய் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே எது எமை பணிகொள்ளுமாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. சம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழ் ஓசைகளே, இன்றைக்கு 222வது நாளாக அப்பர் பெருமானுடைய திருத்தாண்டகம். இது வரைக்கும் 4 பதிகம் படிச்சிருக்கோம். இன்னைக்கு 5வது பதிகம், போற்றி திருத்தாண்டகம். திருத்தாண்டகம் என்பது எந்த நேரமும் பாடக்கூடியது. அரிகாம்போதி ராகத்திலேன்னு சொல்லுவாங்க. இது பாடப்பட்ட இடம் முதல் போற்று. மொத்தம் 5 திருத்தாண்டகம் படித்தார். இதுல முதல்ல பாடினது இங்க திருவதியில, அதுக்கப்புறம் திருவாரூர்ல ஒரு போற்று பாடியிருக்கார். அதுக்கப்புறம் மிச்சம் 3 திருத்தாண்டகம் திருக்கையில பாடியிருக்கார். இதுல முதல் போற்று திருத்தாண்டகம் இது. அந்த திருவதிகை என்பது நடுநாட்டிலே விழுப்புரம் பன்ருட்டிக்கு தெற்கே உள்ளது. பெருமான் வீரட்டநாதர், அம்பாள் திரிபுர சுந்தரி. இதுக்கான பெரிய புராண பாடல் 144, அரியனுக்கு அரியானை. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. சிவாயிரம். வாங்க வாங்க. 144 அரியனுக்கு அரியானை. அரியனுக்கு அரியானை அடியவருக்கு எளியானை விரிபுணல் சூழ் திரு அதிகை வீரட்டானத்தமுதை தெரிவரிய பெருந்தன்மை திருநாவுக்கரசு மனம் பரிவுரு செந்தமிழ் பாட்டு பல பாடி பணி செய்யும் நாள். திருநாவுக்கரசர் மனம் பரிவோடு செந்தமிழ் பாடிய பல பதிகங்களே திருவதியிலே பாடிய பல்வேறு பதிகங்களிலே இதுவும் ஒன்று என்று சேர்க்கிறார், அடையாளம் காட்டுகிறார். பரிவோடு செந்தமிழில் பாடிய பதிகம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி, எரி சுடராய் நின்ற இறைவா போற்றி, கொல்லார் மழுவாட்படையாய் போற்றி, கொல்லும் கூற்றொன்றை உதைத்தாய் போற்றி, கல்லாதார் காட்சிக்கு அரியாய் போற்றி, கற்றாரிடும்பை களைவாய் போற்றி, வில்லால் வியனரணம் எய்தாய் போற்றி, வீரட்டங்காதல் விமலா போற்றி. 2வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். பாட்டுக்கும் ஆட்டுக்கும் பண்பா போற்றி, பல்லூலியாய படைத்தாய் போற்றி, ஓட்டகத்தே ஊனா உகந்தாய் போற்றி, உள்குவார் உள்ளத்து உறைவாய் போற்றி, காட்டகத்தே ஆடல் மகிழ்ந்தாய் போற்றி, கார்மேகம் அன்னமிடற்றாய் போற்றி, ஆட்டுவதோர் நாகம் அசைத்தாய் போற்றி, அலைக்கெடில வீரட்ட தாழ்வாய் போற்றி,
அலைக்கடில வீரட்ட ஆழ்வாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அடுத்து 3வது பாடல். முல்லையங்கண்ணி முடியாய். சரஸ்வதி அம்மா வாங்க. அப்பா எத்தனையாவதுப்பா? அப்பா 5வது பதிகம். நம சிவாய. தாண்டவம். ஆறாம் தேதியில 5வது பதிகம். எல்லாம் சிவனன்னா ஆரம்பிக்கா. அதுல நீங்க படிக்க வேண்டியது 3வது பாட்டு. சிவா. இந்த அடுத்த படி சொல்லுப்பா. படிங்க நீங்க. சரஸ்வதி அம்மா படிக்கிறாங்க. ஓகே சரிங்க. நம சிவாய. முல்லையங்கண்ணி முடித்தாய் போற்றி, முழு நீரு பூசிய மூர்த்தி போற்றி, எல்லை நிறைந்த குணத்தாய் போற்றி, ஏழ் நரம்பின் ஓசை படைத்தாய் போற்றி, சில்லை சிரத்தலை நூனா போற்றி, சென்றடைந்தார் தீவினை தீர்ப்பாய் போற்றி, தில்லை சிற்றம்பலப்பேயாய் போற்றி, திருவீரட்டானம் தேன் செல்வா போற்றி. அடுத்து 4வது பாட்டு. சாம்பர் அகலத்து. கணபதி ஐயா வாங்க. 4வது பாட்டியா? 6ஆம் திருமுறை 5வது பதிகம். திருத்தாண்டகத்துல 4வது பாட்டு. சாம்பர் அகலத்து அணிந்தாய் போற்றி. சொக்கம்மாள் படிங்க. அடுத்தது படிப்பார் கணபதி ஐயா. திருச்சிற்றம்பலம். சரி ஐயா. சாம்பரகலத்து அணிந்தாய் போற்றி, தவநெறிகள் சாதித்து நின்றாய் போற்றி, கூம்பி தொழுவாத்தம் குற்றவேலை குறிக்கொண்டு இருக்கும் குழகா போற்றி, பாம்பும் மதியும் புனலும் தம்மில் பல பகை தீர்த்துடன் வைத்த பண்பா போற்றி, ஆம்பல் மலர் கொண்டு அணிந்தாய் போற்றி, அலைகடில வீரட்ட தாழ்வாய் போற்றி, ஆம்பல் மலர் கொண்டு அணிந்தாய் போற்றி, அலைகடில வீரட்டத்து ஆழ்வாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அடுத்து 5வது பாட்டு. நீரேறு நீலமிடற்றாய் போற்றி. கணபதி ஐயா பாட்டுங்களா? சிவா பாடுங்க. 5வது பாட்டு. நீரேறு சிவாஜி சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே நன்றி. அடியார் பெருமக்கள் பாரபூஜ்யம் சமர்ப்பியாமி. 4வது பரிபாட மந்திர சொந்த பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. திரௌபதி ஏராச்சலம் சமர்ப்பியாமி. சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே வாழ்க வாழ்க. சிவா திருச்சிற்றம்பலம். நேரேறு நீலமழற்றாய் போற்றி, நிழல்வன் வழுவாடமைத்தாய் போற்றி, ஒருமை வார்கொண்டாய் போற்றி, கோளரவும் ஆட்டுங்களா போற்றி, ஆயர் நீருடையாய் போற்றி, அழியாரமாய் போற்றி, ஏர் என்றும் உழப்பாய் போற்றி, இருகளில் விரட்டம் போற்றி, ஏரேறி என்றும் உடையாய் போற்றி, இருங்கொழிலை விரட்டாய் போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றியா. வணக்கம். சிவா சிவா. வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாட்டு. பாடுவார் பாடல் உடப்பாய் போற்றி. பரமேஸ்வரி அம்மா அவங்க. பரமேஸ்வரி. நான் பாடுத்துமா ஐயா?
அடுத்தது பரமேஸ்வரம்மா. படிங்க, தர்ஷன் படிங்க. சிற்றம்பலம். பாடுவார் பாடலுக்குப்பாய் போற்றி, பழையாற்று பச்சி சூரத்தாய் போற்றி, விடுவார் விடலு வல்லாய் போற்றி, வேழத்தூருவர் போற்றாய் போற்றி, நடுவார் நாடற்கரியாய் போற்றி, நாகம் மரக்கச்சைத்த நம்பா போற்றி, ஆடுமானைத்தும் உப்பாய் போற்றி, அலை கெடில வீரத்தாழ்வாய் போற்றி. வாழ்க வாழ்க. அடுத்த 7வது பாட்டு. மண் துளங்க ஆடல் மகிழ்ந்தாய் போற்றி. பரமேஸ்வரி அம்மாவா. சிவாய நம ஐயா. மண் துலங்க ஆடல் மகிழ்ந்தாய் போற்றி, மால் கடலும் மால் விசும்பும் மானாய் போற்றி, விண் துலங்க மும்மதிலும் எய்தாய் போற்றி, வேழத்து உரி மூடும் விகிதா போற்றி, பண் துலங்க பாடல் பயின்றாய் போற்றி, பார் முழுதும் ஆய பரமா போற்றி, கண் துலங்க காமனை முன் காய்ந்தாய் போற்றி, கார்கடிலம் கொண்ட கபாலி போற்றி, கண் துலங்க காமனை முன் காய்ந்தாய் போற்றி, கார்கெடிலும் கொண்ட கபாலி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. அடுத்த 8வது பாட்டு. வெஞ்சின வெள்ளேறு ஒரு. பத்மாவதி அம்மா வாங்க. சிவாய நம. வெஞ்சின வெள்ளேறு ஊர்தி உடையாய் போற்றி, விரிசடை மேல் வெள்ளம் படைத்தாய் போற்றி, துஞ்சா பலி தேரும் தோன்றல் போற்றி, தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி, நஞ்சோடுங்கும் கண்டத்து நாதா போற்றி, நஞ்சோடுங்கும் கண்டத்து நாதா போற்றி, நால்மறையோடாரங்கம் மானாய் போற்றி, அஞ்சோலால் பாகம் அமர்ந்தாய் போற்றி, அலைகடில வீரட்ட தாழ்வாய் போற்றி, அலைகடில வீராட்ட தாழ்வாய் போற்றி. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. சிந்தையாய் நின்ற சிவனே போற்றி. வாங்க லலிதா பாலசுந்தரம் வாங்க. சிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். சிந்தையாய் நின்ற சிவனே போற்றி, ஸ்ரீபதம் சிந்தை செய்தாய் போற்றி, பொந்தியாய் புண்டரிக தொல்லா போற்றி, புண்ணியனே போற்றி புனிதா போற்றி, சந்தியாய் நின்ற சதுரா போற்றி, தத்துவனே போற்றி என் தாதாய் போற்றி, அந்தியாய் நின்ற அரணே போற்றி, அலைக்கடில வீரட்ட தாழ்வாய் போற்றி, அந்தியாய் நின்ற அரணே போற்றி, அலைக்கடில வீரட்டன் தாழ்வாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பாலசுந்தரம் இருக்காங்களா? முக்கணா போற்றி முதல்வா போற்றி, முருகவேல் தன்னை பயந்தாய் போற்றி, தக்கனா போற்றி தருமா போற்றி, தத்துவனே போற்றி என் தாதாய் போற்றி, தொக்கனா வென்றிருவ தோல் கை குப்பத்து துலங்க திடில் சுடராய் நின்றாய் போற்றி, எக்கண்ணும் கண்ணீலேன் எந்தாய் போற்றி, எரிகெடில வீரட்ட தீசா போற்றி, எக்கண்ணும் கண்ணீலேன் எந்தாய் போற்றி, எரிகெடில வீரட்டு தீசா போற்றி. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு நாயனார் இந்த மாதிரி போற்றி திருத்தாண்டகம் 5 பாடியிருக்காங்க. அந்த 5ல
ஒன்னொன்னும் ஒரு ஒரு சந்நிதியில வச்சு வழிபடணும்னு சொல்லி எங்க ஐயா திருக்கோயில் வழிபாட்டுல போட்டிருப்பாங்க. பொறையுடைய பூமி நீர் ஆனாய் போற்றின்னு ஒரு பதிகம். அதுல தொண்டர பரவும் இடத்தாய் போற்றி தொழில் நோக்கியாளும் சுடரே போற்றி என்று அந்த விநாயகர் பெருமாளத்திலே போற்றி வழிபாடு செய்தல் என்று சொல்லுவார். இந்த பதியம் எல்லாம் சொன்னா கடைசி பாட்டு முக்கணா போற்றி முதல்வா போற்றி முருகவேள் தன்னை பயந்தாய் போற்றி என்று வருவதனால முருகனிடத்துல இந்த போற்றியை சொல்லி வழிபடணும் அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவது ஆலமர் செல்வர் அதிரா வினைகள் அறுப்பாய் போற்றின்னு பாட்டான நல்ல தொடையாய் போற்றின்னு ஒரு பதியம் இருக்கும். அதை ஆலமர் சுரனுடைய தட்சிணாமூர்த்தி பெருமானுக்கு. அப்புறம் கைலாயத்துல வேற்றாகி விண்ணாகி என்ற பதிகத்துல உமைபாகமாகத்து அடைத்தாய் போற்றி என்ற சொல் வருவதால அதை வைத்து அது சக்திக்கு அம்பாளுடைய சந்நிதியில வச்சு போற்றி சொல்றது. அப்புறம் திருவாரூர்ல கற்றவர் ஒன்றும் கனியை போற்றி என்பதில் சங்கரனே நின்பாதம் போற்றி போற்றின்னு சொன்ன அதை சிவலிங்கத்திலே வைத்து போற்றி செய்தல் என்று சொல்லி இறுதியாக அந்த ஆதிரை நட்சத்திரத்துல பெருமானுக்கு நடராஜ பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுகிற போது திருவாசகத்துல போற்றி திருவகள் சொல்லி 6 விதமான வழிபாடு. நம்முடைய 6 வகை குற்றங்கள் நீங்க 6 போற்றி. அதுல 5 மணிக்கு திருநாவுக்கரசர் எழுது, 6வது மணிவாசகர் எழுது என்று சொல்லி அந்த திருக்கோயில் வழிபாட்டை அதை வகுத்திருப்பாங்க. அதுல இந்த பதிகம் முருகனுக்குரியது ஆனதுனால ஏன்னு கேட்டா அந்த கடைசி பாட்டுல அப்படி வருது. முக்கணா போற்றி முதல்வா போற்றி முருகவேள் தன்னை பயந்தாய் போற்றி. அதனால இதை முருகனுக்கு வழிபாட்டுக்குரிய போற்றி என்று எங்க ஐயா குறிப்பிட்டிருப்பாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து 6ஆம் திருமுறையிலே 6வது பதிகம் திருவடி திருத்தாண்டகம். இந்த திருவடி திருத்தாண்டகம் என்பது பெருமானுடைய திருவடியை வழிபடுதல். வேள்வி செய்கிற போது இந்த திருவடி திருத்தாண்டகம் சொல்லி வேள்வி விடுறது ஒரு மரபு. ஏன்னு கேட்டா பெருமான் தீமுகத்திலே எழுந்தருளுகிறான். அவனை மேலே தீ ஜுவாலைகளே அவனை முகத்தை காணுகிற போது அந்த முகத்தினுடைய அழகிலே நின்று விடாமல் அவனுடைய திருவருள் கருணையை நினைத்து அவனுடைய திருவடியில நம்முடைய உழைப்பாகிய வாசனை திரவியங்களை பெருமானுக்கு அர்ப்பணிக்கிற போது பெருமானுடைய திருவடியை நினைந்து வழிபடுதல். போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகம். திருவடியிலிருந்து மேல போய் திருமுகத்தை பார்த்து மீண்டும் திருவட வேண்டும். அவ தீஜுவாலு மேல பறக்கிற போது பெருமானை மேலே பார்த்து அங்கே நின்று விடாமல் கீழே அவனுடைய திருவடியை வழிபடுவதற்கு வாய்ப்பாக இந்த திருவடி திருத்தாண்டு அமையும். அதனால வேள்வி செய்கிற போது இதை வைத்து வேள்வி செய்வது பண்டைய மரபு. அந்த வகையிலே அமைந்த இந்த திருத்தாண்டகம், இதுக்கு பேர் திருவடி திருத்தாண்டகம்னு பேரு. இது எந்த நேரத்திலையும் பாடலாம். அரிகோபத்து பாடப்பட்ட இடம் திருவதிகை, விழுப்புரம் வன்ருட்டிக்கு பக்கத்துல இருக்கிற பெருமான் வீரட்டநாதர், அம்பாள் திருபுர சுந்தரி. இதற்கான பெரிய புராண பாடல் 144 அரியனுக்கு அரியானை. அரியனக்கரியானை அடியவருக்கு எளியானை விரிபுணல் சூழ் திரு அதிகை வீரட்டான தமுதை தெரிவரிய பெருந்தன்மை திருநாவுக்கரசு மனம் பறிவுறு செந்தமிழ் பாட்டு பல பாடி பணி செய்யும் நாள். தெரிவரிய பெருந்தன்மையினாலே திருநாவுக்கரசர் மனம் பாடிய பரிவுறு செந்தமிழ் மாலையில பெருமானை திருவடியை நினைந்து, அதுதான் அந்த திருவடிதான் ஞானம், அந்த ஞானத்தை நினைந்து பாடிய பதிகம். சிற்றம்பலம். அரவணையான் சிந்தித்து அறற்றும் மடி அருமறையான் சென்னிக்கு அணியாமடி சரவணத்தான் கைதொழுது சாரும் மடி சார்ந்தார்கெல்லாம் சரணாமடி பரவுவார் பாவம் பறைக்கும் மடி 14 கணங்களும் பாடும் அடி திரை விரவு தென்கடில நாடன் அடி திருவீரட்டானத்தம் செல்வன் அடி. அதுல திருத்தாண்டகம் 8 வரியில நீளமா பாடியிருக்கார். ஒரு சொல்லு எழுத்துக்கும் ஒரு சொல்லுக்கும் பொருள் சொல்லலாம். ஆனால் நம்ம எல்லா பொருளும் சொல்லும் பொருளுமாய் பெருமான் தான் இருக்கா, அந்த வீரட்ட பெருமான் தான் இருக்கிறான். அதனாலே நிறைகடில வீரட்டம் நீங்காடி
வீரட்டனத்து பெருமானே இந்த பாடல்களுக்கெல்லாம் சொல்லும் பொருளுமா இருக்கிறான் என்று நினைத்து பாடுதல். அப்படி பாடுகிற போது நாம் பாடுறோம் என்ற எண்ணம் இல்லாமல் பெருமானுடைய திருவடியிலே சரணடைகிற போது திருநாவுக்கரசர் பாடுகிறார், வீரட்ட பெருமான் கேட்கிறார், நாமெல்லாம் வாயசைக்கிறோம். அதனாலே பெருமான் நம்மளை கருவியாக பயன்படுவதாக அவனுக்கு நன்றி சொல்லும் முகத்தானே தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா அர்கோரோ சதுரர் அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பான் சிந்தையே கோயில் கொண்டயம்பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே எந்தையே ஈசா யான் இதற்கு இளனோர் கைமாறே என்று நன்றி உணர்ச்சியோடு இந்த பதிகத்தை பாட வேண்டும் என்று எங்க ஐயா சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த பதிக பாராயணம். இரண்டாவது பாட்டு கொடுவினையார் என்றும் குறுகாடி. அடியன் பாடுறீங்க. கொடுவினையார் என்றும் குறுகாடி குறைந்து அடைந்தார் ஆழாமை காக்கும் அடி படுமுழுவும் பணி பயின்றும் அடி பதற்றெழுந்த வெங்கூற்றை பாய்ந்த அடி கடுமுரன் என்று ஊர்ந்தான் கழல்ல சேவடி கடல் வையம் காப்பான் கருதும் அடி நெடுமதியும் கண்ணி அணிந்தானடி நிறைகடில வீரட்டம் நீங்க அடி நிறைகடில வீரட்டம் நீங்க அடி. திருச்சிற்றம்பலம். பாணின கை, அந்த கை வந்து முழ வாசிக்கிறது. படுமுழவும் பாணி பயிர்க்குமடி, நம்முடைய கையாலே முழவு வாசித்து பெருமானை வழிபடுதல் என்பது அந்த முழவு என்பது கைலாய வாதத்துல ஒன்று என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து மூன்றாவது பாட்டு அடியேன் படிக்கிறேன். வைதெழுவார் காமம். வைதெழுவார் காமம் பொய் போடி வஞ்ச வலைப்பாடு ஒன்றில்லாடி கை தொழுது நாம் ஏத்தி காணும் அடி கணக்கு வழக்கை கடந்த அடி நெய் தொழுது நாம் ஏத்தி ஆட்டும் அடி நீள் விசும்பை ஊடறுத்து நின்ற அடி தெய்வ புனல் கெடில நாடன் அடி திருவீரட்டானத்தெம் செல்வனடி. நெய் தொழுது நாமேத்தி ஆட்டுமடி என்று அந்த வேள்வித்தியிலே நெய்யை விடுகிற போது அதிலே இருந்து வருகிற அந்த புகையை சுவாசித்தால் உடம்புகிற எல்லா அழுக்கும் நீங்கி உடம்பு தூய்மையாகும் என்ற வகையில அந்த நம்முடைய பழைய காலத்துல வேள்வியில நெய் ஊத்துறது ஒரு பழக்கமா வச்சிருந்தாங்க. அதனால நெய் தொழுது நாமேத்தி ஆட்டும்மடி நெல் விசும்பை உடறுத்து நின்றாடி என்று அந்த நெய்யினுடைய புகையில சுவாசம் சென்றால் இந்த உடம்புல தூய்மை அழுக்கு போய் தூய்மையாகும். அதுவே காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணி லிங்கமாக மாறும் என்பதற்கு அடையாளம் என்று சொல்வார்கள். அதனாலே நெய் தொழுது நாமேத்தி ஆட்டும்படி வாழ்காள். அடுத்து அரும்பித்த செஞ்ஞாயிறு. நித்திலாமா வாங்க. நாலாவது பாட்டு நித்திலா. அப்படிங்களா? சரி, சங்கர் ஐயா வாங்க. படிக்கிட்டுங்களா? அரும்பித்த செஞ்ஞாயிறே கும்மடி அருகெழுதாறு சேவடி சுரும்பித்த வண்டினங்கள் சூழ்ந்தவடி சோமனையும் காலனையும் காய்ந்தவடி பெரும்பித்த கூடும் பிதற்றும் மடி பிழைத்தார் பிழப்பறிய வல்லவடி திருந்து நீர் தென்கடில நாடன் நடி திருவீரட்டானந்த செல்வனடி திருவீரட்டானந்தன் செல்வனடி. திருச்சிற்றம்பலம். இப்ப காலையில இருந்து நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாடுறதுதான் பெரும்பித்தர் கூடி பிதற்றும் மடி. ஞான நூல் தனை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல்
தான் கேட்டல் இனமிலா பொருளதனை சிந்தித்தல் இவை அனைத்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. அந்த எழில் ஞான பூசையில பெரும்பித்தர் கூடி பிதற்று முடியும். நாமெல்லாம் 20 பேர் சேர்ந்து இதை படிக்கிறதே ஒரு எழில் ஞான பூசை. வாழ்க வாழ்க. ஒரு காலத்தொன்றாகி நின்ற அடி. பட்டம்மாள் வாங்க. வாயனமங்கய்யா. ஒரு காலத்து ஒன்றாகி நின்ற அடி ஊழிதோர் ஊழி உயர்ந்த அடி ஒரு கழலும் பல் சிலம்பும் ஆர்க்கும் அடி புகழ்வார் புகழ்தகைய வல்ல அடி இருநிலத்தாரின் பொற்றம் ஏத்தும் அடி இன்புற்றார் இட்ட பூ ஏறும் அடி திருவதிகை தென்கடில நாடன் அடி திருவீரட்டான தென் செல்வ நடி திருவீரட்டான தென் செல்வ நடி. சிவாய் நம. இன்புற்றார் இட்ட பூ ஏறும் அடி. அந்த வேள்வித்தியில அனல் பறக்கும். அந்த அனல் பறக்கிற போது நம்ம அந்த அனல் என்ன அடையாளம்? நம்முடைய உள்ளத்தில் உள்ள ஆணவத்தில் இருக்கிற வெப்பத்தின் அடையாளம். அந்த வெப்பம் குளிர வேண்டுமானால் பெருமானுடைய திருவடியில குளிர்ச்சியான பூக்களை அர்ச்சிக்கிற மாதிரி அந்த உடல் வெப்பம் குளிர வேண்டும் என்று இருநிலத்தார் என்புற்றங்கேத்தும் அடி என்று சொல்லி பெருமானை மலர்களாலே வழிபடுதல். வாழ்க வாழ்க. அடுத்து திருமகட்கு செந்தா மறையாமணி. இருநிலத்தார்ன்றது எதையா குறிப்பிடுது? இல்லையா? இருநிலத்தார் இந்த உலகத்துக்கார நாம மேல் உலகத்துல வானவர்கள் ரெண்டும் சேர்ந்து. நன்றி நன்றி. பூலோகத்தாரும் வானகத்தாரும். இருநிலங்கிறது மிகப்பெரிய நிலம் அப்படின்ற பொருளும் வருது. அப்படியே பெருநிலம்னு சொல்றது ஒரு மரபு. இரண்டுனா இரண்டு இல்ல ஒண்ணு. வானவர்கள் இங்க வந்து வழிபாடு. இந்த பூமி சிவன் விய கொள்கின்ற ஆரென்று நோக்கி வானவர்களும் வந்து வழிபடுறதுனால இந்த பூலோகத்தாருக்கும் விண்ணுலகத்தாருக்கும் சேர்ந்து சொல்றது ஒரு மரபு. இருனா பெரிய, இரு நிலம்னா பெரியன்னு சொல்றது ஒரு மரபு. ரெண்டுத்தையும் சொல்லலாம். வாழ்க வாழ்க. அப்புறம் திருமகட்கு செந்தாமரையா. மல்லிகா அம்மா வாங்க. படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருமட்கு சேத்தாய் மாறையாமடே சிறந்தவர்க்கு தேனாய் விளங்குமடே பொருளவர்க்கும் பொன்னுயிராய் நின்றவடே புகழ்வார் புகழ் தகைய வல்லவடே உருவிரண்டும் ஒன்றொன்றாய் உவடே உருவுணர்வு உணர பாடாதவடே திருவதிகை தென்கடில நாடன் அடே திருவீட்ட நாத்தம் செல்வ நடே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. ஒரு இரண்டும் ஒன்றோடொன்று ஒவ்வாகடி. ரெண்டு திருவடி. ஒண்ணு பரஞானம், இன்னொன்னு அபரஞானம். பரஞானம் என்பது அருளியலுக்கு, அபரஞானம் என்பது உலகியலுக்கு சொல்லி அந்த இரண்டும் ஒண்ணு சக்திக்கு ஒண்ணு சிவனுக்கு. அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு சமமா இருக்காது. ஒண்ணு சின்னதா இருக்கும், ஒண்ணு பெருசா இருக்கும்னு சொல்லி அதனாலே ஒரு இரண்டும் ஒன்றோடொன்று ஒவ்வாகடி உருவென்று உணரப்படாத அடி. வாழ்க வாழ்க. அடுத்து உரை மாலையெல்லாம் உடைய உமா அம்மா வாங்க. உமா அம்மா. உரை மாலை எல்லாம் உடைய அடி உரையால் உணரப்படாதடி வரைமாதை வாடாமை வைக்கும் அடி வானவர்கள் தாமணங்கி வாழ்த்தும் அடி அரை மாத்திரையில் அடங்கும் அடி அகலம் அல்லாகியிருப்பா கில்ல அடி கரைமாங்காலு கெடில நாடானடி கமல் வீரட்டான கபாலியடி கரைமாங்கலி கெடில நாடானடி கமல் வீரட்டான கபாலியடி. வாழ்க வாழ்க. அவரை 8வது பாட்டு. நறுமலராய் நாரும் மலர்ச்சே. அடியார் பெருமக்களையும் வணங்குகிறேன்.
நறுமலராய் நாரும் மலச்சேவடி நடுவாய் உலக நாடாய மறுபடி. நறுமலராய் நாரும் மலச்சேவடி நடுவாய் உலக நாடாயவடி. சரி கதிரும் ஆடிய வரலையா? ஆமா. நறுமலராய் நாரும் மலச்சேவடி நடுவாய் உலக நாடாயவடி. செரிக திருந்திங்களுமாய் நின்றபடி தீத்திரலாய் உள்ளே திகழ்ந்தபடி. மறுமதியை மாசு கழுவுமடி மந்திரமும் தந்திரமும் ஆயவடி. செரிகடில நாட பெருமானடி திருவீரட்டானத்தின் செல்வனடி. செரிகடில நாடா பெருமானடி திருவீரட்டானத்தின் செல்வனடி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. அணியனவும் சேயனவும். வாழப்பாடி சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அணியனவும் சேயனவும் அல்லா அடி அடியார்கட்காரம் ஆய அடி. பணிபவர்க்கு பாங்காக வல்ல அடி பற்றற்றார் பற்றும் பவல்லபடி. மணியடி பொன்னடி மாண்பாமடி மருந்தாய் பீனி தீர்க்க வல்லபடி. தனிபாடு தன்கடில நாடன்னடி தகைசார் வீரட்டத்து தலைவனடி. நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க. அடுத்து கடைசி பாட்டு. அந்தாமரை போது அலர்ந்தார். சேமா வாங்க. திருச்சிற்றம்பலம். அந்தாமரை போதாளர் அலர்ந்த அடி அரக்கனையும் மாற்றல் அழித்த அடி. முந்தாகி முன்னே முளைத்த அடி முழங்கழலாய் நீண்ட வெம்மூர்த்தி அடி. பந்தாடு மெல்விரலால் பாகண்ணடி பவளத்தடவரையே போல்வானடி. வெந்தார் சூடலை நீராடும் மடி வீரட்டங்காதல் விமல நடி. வீரட்டங்காதல் விமல நடி. திருச்சிற்றம்பலம். நன்றி. முந்தாகி முன்னே முளைத்த அடி முழங்கடலாய் நீண்டயம் மூர்த்தி அடிந்து. முழங்கடல் என்பது இங்கே அழலாகி அந்த வேள்வித்தியை குறிக்கும். அந்த வேள்வித்திக்கு பெருமானுக்கு அர்ச்சனை செய்கிற மாதிரி இந்த திருவடி திருத்தாண்ட சொல்லி வழிபாடு செய்வது ஒரு மரபு. அதோட முடிக்கும் போது இதெல்லாத்தையும் அப்படியே சுருக்கி திருமந்தில அந்த திருவடியை பற்றி ஒரு பாட்டு 4 வரியில ஒரு பாட்டு படைப்பார். இது விரிவு என்றால் அதனுடைய சுருக்கமாக அந்த பாடலை சொல்லி முடிப்பார்கள். மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூநெறியாவதும் எந்தை பிரான் தன் இணையடிதானே. மந்திரமாவதும் இணையடிதானே மாமருந்தாவதும் இணையடிதானே தந்திரமாவதும் இணையடிதானே தானங்களாவதும் இணையடிதானே சுந்தரமாவதும் இணையடிதானே தூநெறியாவதும் இணையடிதானே எந்தை பிரான் தன் இணையடிதானே எந்தை பிரான் தன் இணையடிதானேன்னு அந்த திருமூலர் திருமந்திரத்துல அந்த திருவடி தலைப்புல அவர் பாடின அந்த பாட்டுக்கு அது அந்த இதுன்னா தொகை என்றால் இது வகை என்று சொல்லுவார்கள். அப்படி அமைந்த இந்த திருப்பதி. வாழ்க வாழ்க. மணி இன்னொரு 20 நிமிஷம் இன்னொரு பதிகம் படிச்சிடலாமையா? காப்பு திருத்தாண்டகம் 6ஆம் திருமுறையில 7வது பதிகம். இது காப்பு திருத்தாண்டகம். பெருமான் தான் நமக்கு காப்பு. ஆறுலவு செய்ய சடை ஐயரருளாலே வேறுலகினுக்கு எனவரும்
பெயரை வேறு பல காப்பு மிக என்றவை அணிவார் நீரு திருநெற்றியில் நிறுத்தி நிறைவித்தானே ஞானசம்பந்த பெருமானுக்கு திருநீற்றையே காப்பாக அணிந்தார் என்று சிவபாதையர் சொல்லுவாங்க. அந்த காப்பு என்பது பெருமான் தான், திருநீர் என்பது பெருமானுடைய திருவடி தான், திருவடி நீர் தான் திருநீர்னு சொல்றது. அதுதான் நமக்கு காப்பு என்ற வகையில இந்த பலவேறு தலங்களை சொல்லி அதுதான் நம்முடைய காப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த பதிகத்துல. வாழ்க வாழ்க. இது திருத்தாண்டகம் 6ஆம் திருமுறை, எந்த நேரமும் பாடக்கூடாது. அரிகாம்பது ராகத்துல இந்த பாடப்பட்ட இடம் நடுநாட்டிலே உள்ள திருவதிகை திருத்தலம், விழுப்புரம் பன்ருட்டி கருகிலே உள்ள பெருமான் வீரட்டநாதர் திரிபுர சுந்தரி. இதற்கும் பெரிய புராண பாடல் அதே 144 தான். அரியனுக்கு அரியானை. அரியனக்கரியானை அடியவர் கலியானை விரிபுணர் சூழ் திரு அதிகை வீரட்டானத்தமுதை தெரிவரிய பெருந்தன்மை திருநாவுக்கரசு மனம் பறிவுறு செந்தமிழ் பாட்டு பல பாடி பணி செய்யும் நாள். பறிவுறு செந்தமிழ் பல பாடி பணி செய்ய அப்படி பாலப்பட்ட பல பதியங்களே இதுவும் ஒன்று என்ற வகையில சீகேசி இதை குறிப்பிட்டிருக்கிறார் சொல்லி சிற்றம்பலம். செல்வ புனற்கடில வீரட்டமும் சிற்றேமமும் பெருந்தன் குற்றாலமும் தில்லை சிற்றம்பலமும் தென்கூடலும் தென்னானைக்காவும் சிராப்பள்ளியும் கல்லூரும் தேவன் குடி மருகலும் நல்லவர் தொழுதேத்து நாரையூரும் கல்லலகு நடும்புருவ கபாலமேந்தி கட்டங்கத்தோர் உழைவார் காப்புக்களே. பலவேறு தலங்களில் அந்த தலங்களின் பெயரை சொன்னாலே அதுவே அந்த தலங்களில் இருக்கிற சிவபெருமானே நமக்கு காப்பு என்ற வகையிலே அமைந்த காப்பு திருத்தாண்டகம். வாழ்க. தீர்த்த புனற்கடில வீரட்டமும். சிவசெல்வி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சு ஆடி வரலாமா? நமச்சிவாயவே. தீர்த்த புனற்கடிலை வீரட்டமும் திருக்கோவல் வீரட்டம் வெண்ணை நல்லூர் ஆர்த்தருவி வீழ்சுனை நீர் அண்ணாமலை அரையணி நல்லூரும் நரநெறியும் ஏத்துமின்கள் நீரேத்த நின்ற ஈசன் இடைமருதே இந்நம்பர் ஏகம்பமும் கார்த்தையங்கும் சோலை கைலாயமும் கண்ணுதலான் தன்னுடைய காப்புகளே கண்ணுதலான் தன்னுடைய காப்புகளே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க. அடுத்து 3ஆவது பாட்டு திரையார் புனற்கடில வீரட்டம். வந்தவாசி செண்பகவல்லி அம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். கிட்ட வந்து பாருங்க. சரிங்க ஐயா. சிறையார் புனற்கடில வீரட்டமும். ஐயா 2வது பாட்டு தான். 3வது பாட்டுங்களா ஐயா? 3வது பாட்டு. 3வது பாட்டு. சிறையார் புனற்கடில வீரட்டமும் திருப்பாதிரி புலியூர் திருவாமத்தூர் துறையார் வனமுனிக நேர்த்த நின்ற சோற்று துறை துருத்தி நெய்த்தனமும் அறையார் புனலொழுக காவிரி சூ ஐயாற்றமுதர் பழனம் நல்ல கரையார் பொழில் புடைசூழ் காண பேரும் கழுக்குன்றும் தம்முடைய காப்புக்களே கரையார் பொழில் புடைசூழ் காண பேரும்
கழுக்குன்றும் தம்முடைய காப்புகளே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடுத்து 4வது பாட்டு. நடராஜரை அவங்க பாட்டு. படிக்கிறீங்களா? வாங்க. அடுத்து சித்ரா வாங்க. திருச்சிற்றம்பலங்க. இதை படிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். திரையார் பூனர் கெடில வீரட்டமும் திருவாரூர் தேவூர் திருநெல்லிக்கா உரையார் தோழ நின்ற ஒற்றியூரும் ஓத்தூரும் மார்பேரும் மாந்துரையும் வரையார் அருவி சூழ்மாநதியும் மாகாலங்கேதாரம் மாமேருவும் கரையார் பூனழொழுகு காவிரி சூழ் கடம்பந்தூரை உறைவார் காப்புகளே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடுத்து போரூர் செண்பகவல்லி அம்மா வாங்க. 5வது பாட்டு. செழுநீர் புடற்கடையில வீரட்டம். ஐயா நான் கேட்டுக்கிறேன் ஐயா. சரி, வாழ்க வாழ்க. அடுத்து ஸ்ரீதேவி ஐயா வாங்க. சிற்றம்பலம். தெழுநீர் பூனற்கெடில வீரட்டமும் திரிபுராந்தகதென்னாதேவீச்சரம் தெழுநீர் பூனற்கெடில வீரட்டமும் திரிபுராந்தகதென்னாதேவீச்சரம் கொழுநீர் பூடை துணிக்கும் கோட்டுக்காவும் குடமூக்கும் கோகரணம் கோலக்காவும் பழிநீர்மையில்லா பனங்காட்டூரும் பனையூர் பயற்றூர் பராய்த்தூரையும் கழுநீர் மது விரியும் காளிங்கமும் கணபதி சரதாதம் காப்புகளே. கணபதி சரதாதம் காப்புகளே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாட்டு. தெய்வ புனற்கடையில வீரட்டமும். சரிதா வந்திருக்காங்கய்யா. மியூட் ஓபன் பண்ணுங்கய்யா. அது வரைக்கும் சரஸ்வதி அம்மா படிங்க. நம சிவாய். தெய்வ புனற்கடில வீரட்டமும் செந்தன் பிடவூரும் சென்று நின்று பௌவம் திரியும் பருப்பதமும் பரியலூர் வீரட்டம் பாவநாசம் மௌவம் திரை மணிமுத்தமும் மறைக்காடும் வாய்மூவலம் சுழியும் கௌவை வரிவண்டு பண்ணே பாடும் கழிப்பாலை தம்முடைய காப்புக்களே. நன்றி. அடுத்து 7வது பாட்டு. அடியேன் படிக்கிறேன். சொக்கம்மாள் படிங்க. அடுத்தது கோபால் சரிதா. திருச்சிற்றம்பலம். தென்னீர் புனல் கெடில வீரட்டமும் சீர்காழி வல்ல திருவேட்டியாயும் உன்னீரார் ஏடகமும் ஊரல்லம்பர் உறையூர் நரையூர் அரண நல்லோர் விண்ணனாருடையான் விளமர் சென்னி விளமர் வெண்ணீர் மீச்சோர் வீழி மிழலை மிக்க கண்ணார் நூதலார் கரபூரமும் காபாலியார் அவர் தம் காப்புக்களே. கண்ணார் நூதலார் கரபுரமும் காபாலியார் அவர் தம் காப்புக்களே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா.
வாழ்க வாழ்க. எட்டாவது பாட்டு தெள்ளும் புனற்கடில வீரட்டமும். கோபால் சரிதாவா? அது எந்த பாட்டுங்க ஐயா? 6ஆம் திருமுறை 7வது பதிகம். காப்பு திருத்தான போட்டிருக்கோம். 6ஆம் திருமுறை 7வது பதிகம் 8வது பாட்டு. பாடுறேங்க. திருச்சிற்றம்பலம். தெல்லும் புனற்கடில வீரட்டமும் திண்டி சரமும் திருப்புகளோர் எல்லும் படையான் இடைத்தனாமும் ஏழி சுரமு நல்லே மங்குடல் கொல்லுமிளையந்தார் கோடி காவும் குரங்கனின் முட்டமும் குறும்பலாவும் கல்லருந்த தெளியாருள்கி ஏந்தும் காருணன் தம்முடைய காப்புகளே. அடுத்து 9வது பாட்டு சீரார் புனற்கடில வீரட்டமும். ஐயா அடியன் படிக்கிறேன். படி. சீரார் புனல் கெடில வீரட்டமும் திருக்காட்டு பள்ளி திருவெண் காடும் பாரார் பரவும் சீர்பைஞ்சிலியும் பந்தனை நல்லூரும் பாசூர் நல்லம் நீரார் நிறைவயல் சூழ் நின்றியூரும் நெடுங்கலமும் நெல்வெண்ணெய் நெல்வாயிலும் காரார் கமல் கொன்றை தாரார்க்கென்றும் கடவுரில் வீரட்டம் காப்புகளே. காரார் கமல் கொன்றை தாரார்க்கென்றும் கடவுரில் வீரட்டம் காப்புகளே. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பாட்டு செந்தும் புனற்கடில வீரட்டமும். பரமேஸ்வரியம்மா வாங்க. சிவாயனம் ஐயா. சிந்தும் புனல் கெடில வீடியோ ஆன் ஆயிடுச்சு. சிந்தும் ஆடியோ கேட்கலாமா? படிங்க சத்தமா படி. ஐயா பாடுறீங்க ஐயா. படி. சிந்தும் புனல் கெடில வீரட்டமும் திருவாஞ்சியமும் திருநல்லாரும் தன் பொழில் படை சூழ யோக நந்தியும் தன் பொழில் படை சூழ யோகந்தியும் ஆக்கூரும் ஆவூரும் மான் பட்டியும் தம் பெருமார்க்கு இடமாவதாம் இடைச்சுரமும் எந்தை தலை சங்காடும் கந்தம் கமழும் கரவீரமும் கடம்பூர் கரகோயில் காப்புக்களே. கடம்பூர் கரகோயில் காப்புக்களே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. 11வது பாட்டு தேனார் புனற்கொன்றை வீரட்டமும். பத்மாவதி அம்மா வாங்க. தெல்லும் புனல் கெடில வீராட்டமோ திண்டி சுரமும் திருப்புகளூர் எல்லும் படையான் இடைத்தானமோ எய்ச்சுரமும் நல்லேமும் கூடல் கொள்ளும் இளையத்தார் கொடிகாவும் குரங்கனில் முட்டமும் குறும்பாலாவும் கல்லருந்த தெள்ளியார் உள்கியேதும் காகோரணம் தம்முடைய காப்பு கல்லே. காரோணம் தம்முடைய காப்பு கல்லே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. கடைசியில
திருநீர் புனற்கடில வீரட்டமும். லலிதா பாலசுந்தரம். வாய்ப்பு கொடுங்க ஐயா. செல்வம் அம்மாங்க. செல்வம். ஐயா அடியன் பாடிட்டோம் ஐயா. பாடுங்க பாடுங்க. செல்வம் மாமாக்கு செல்வம் மாமா சரிங்க ஐயா, பாட சொல்லுங்க. பாடுங்க. பாட சொல்லுங்க. வரலையாட்டு இருக்கீங்க. சங்கரையா பாடுங்க. செல்வம் மாமா வந்து பொன்னூசல் படிச்சுடுவாங்க. சங்கரையா பாடுங்க. திருநீர் புனல் கெடில வீரட்டமும், திருநீர் புனல் கெடில வீரட்டமும், திருவலப்பூர் தெற்கு ஏறில் சித்தவடம், வருநீர் வலம் பெருகு மாநிருவமும், மயிலாப்பில் மண்ணினார் மண்ணின் ஏத்தும், பெருநீர் வளத்தடையான் தேனி நின்ற, பிரம்மபுரம் சுழியில் தென்னாவடம், கருநீல வண்டற்றும் காலத்தீயும், கைலாயம் தம்முடைய காப்புகளே, கைலாயம் தம்முடைய காப்புகளே. திருச்சிற்றம்பலம். நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கு நம்ம போற்றி திருத்தாண்டகம் படித்தோம், திருவடி திருத்தாண்டகம் படித்தோம், காப்பு திருத்தாண்டகம். இந்த காப்பு திருத்தாண்டகத்துல மொத்தம் 12 பாட்டு இருக்கு. சிவபூஜையில பெருமான் தான் நமக்கு காப்பு என்று சொல்லி இந்த பூசை முடிக்கிற நேரத்துல பெருமானே நமக்கு காப்பாக அமைய வேண்டும் என்று இந்த 12 பாட்டை படிச்சா 12 திருமுறை பாடிய புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லி திருமுறை நிலையில பூசை பண்றவங்க பாடுற பதிகம் இதுவா இருக்கும். இன்னொன்னு, இந்த திருக்கோயில்ல திருமுறை நெறியில வழிபாடு செய்கிற போது அந்த வேள்வி ஆசிரியருக்கும் அந்த ஊர் பெருமக்களுக்கும் காப்பு கட்டுவாங்க. அப்ப காப்பு கட்டும் போது இந்த பதிகத்துல இருக்கிற கடைசி வரிகளை சொல்லி காப்பு கட்டுறது ஒரு மரபு. அப்படி அது அந்த மாதிரி 2 வகையில இதை பயன்படுத்தாங்க. ஒண்ணு, சிவபூசையில பூசை முடிக்கிற போது பெருமானை காப்பாக கொண்டு இந்த 12 பாட்டை சொல்லி 12 முறை பாடிய புண்ணியத்தை பெறுதல். இன்னொன்று, திருமுறை நெறியில திருக்குடம்பு செய்ய போது அந்த வேள்வி ஆசிரியர்களுக்கும் ஊர் பெருமக்களுக்கும் காப்பு கட்டும் போது இந்த பாட்டு சொல்லி பாருது. அதை கடைசி வரையை மட்டும் நான் பாடுறேன். சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கல்லழகு நெடும்புருவ கபாலம் ஏந்தி கட்டங்கத்தோடுரைவார் காப்புகளே, கார்தயங்கு சோலை கையிலாயமும் கண்ணுதலான் தன்னுடைய காப்புகளே, கரையார் பொழில் புடை சூழ்கான பேரும் கழுக்குன்றம் தம்முடைய காப்புகளே, கரையார் புனலொழுகும் காவிரி சூழ் கடம்பந்துரை உரைவார் காப்புகளே, கழுநீர் மது விரியும் காளிங்கமும் கணபதி சரத்தார்த்தம் காப்புகளே, கௌவை வரிவண்டு பண்ணே பாடும் கழிப்பாலை தம்முடைய காப்புகளே, கண்ணார் நுதலார் கரபுரமும் காபாலியாரவதம் காப்புகளே, கள்ளருந்த தெல்லியார் உள்கி ஏற்றும் காரோணம் தம்முடைய காப்புகளே, காரார் கமழ் கொன்றை தாரார்க்கென்றும் கடவுரில் வீரட்டம் காப்புகளே, கந்தும் கமழும் கரபூரமும் கடம்பூர் கரக்கோயில் காப்புகளே, கானார் மயிலார் கருபாரியும்
கரைமிடற்றார் தம்முடைய காப்புக்களே கருநீல வண்டரற்றும் காலத்தீயும் கைலாயம் தம்முடைய காப்புக்களே என்று சொல்லி பெருமான் நமக்கு காப்பாக அமைய வேண்டும் என்று அப்பர் பெருமான் பாடிய 12 பதிகம். இதை படிச்சா 12 திருமுறையும் பாடிய புண்ணியம் உண்டு என்று சொல்லி திருமுறை நெறியிலே சிவபூசை செய்வர்கள் இந்த பாட்டை பாடி முடிக்கிறது ஒரு வழக்கம். கோயில்ல திருமுறை நெறியிலே வேள்வி செய்கிற போது அப்ப அந்த வேள்வி ஆசிரியர்களுக்கும் ஊர் பெருமனை காப்பு கட்டும் போது சொல்லி முடிக்கிறது ஒரு வழக்கம். அப்படி 2 வகையை அந்த பதிகத்தை பயன்படுத்துவார்கள். இன்னைக்கு அந்த பதிகத்தை பாடுற புண்ணியம் நமக்கு எடுத்தது. போற்றி திருத்தாண்டங்க பட்சம் திருவிடுத்தாங்க காப்பிட்டாங்க. வாழ்க வாழ்க. இன்றைய நன்னாள் நன்னாளாக அமையட்டும். வாழ்க. நன்றி. கொண்டு வாழ்க. ஐயா ஐயா அடியனுக்கு ஒரு சந்தேகம் ஐயா. பெரிய சொல்லுங்கய்யா. ஒண்ணு இல்லையா, கோவிலா இல்ல கோயிலா ஐயா சொல்றது? நம்ம பொதுவா சொல்றதுல வந்து நம்ம திருக்கோவில் சொல்றோம்ல, திருக்கோவிலா கோயிலா ஐயா? உண்மையான நடைமுறையில நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை ஈ போடணுமா வி போடணுமா ஐயா கோவிலுக்கு? அது வந்து இசை அளபடின்னு சொல்லி சில பேர் கோவில்னு சொல்லுவாங்க. கோயில் தான் சொல்லு. கோயில்ன்றது ஈ வந்து யா போட்டு இல் போடதான் நம்முடைய பழைய மரபு. சில பேர் அதுக்கு வில்லுன்னு போட்டா அது வந்து அதுக்கு பொருள் வேற. கோவில்னா கோ என்றால் அரசன் அவன் தாங்கி இருக்கிற வில்ல குறிக்குதுன்னு சொல்றது ஒரு மரபு. கோவில்னு சொன்னா அரசன் தாங்கி இருக்கிற வில். கோயில்னு சொன்னா பெருமான் தலைவனாகிய பெருமான் குடியிருக்கிற இடம் கோயில். யா போட்டா அரசன் தாங்கி யா போட்டு ஈ போடணும் ஐயா. அதான் கோயில். அப்படிதான் ஐயா நடைமுறை. சரிங்க ஐயா. சரிங்க. பி போட்டீங்கன்னா நன்றி. அரசன் தாங்கி இருக்கிற குறிக்கும்னு சொல்ல அது உலகியல். கோயில்னு போட்டா எல்லையில பெருமான் குடியிருக்கிற இல்லமாகிய திருக்கோயில். நன்றிங்க. நன்றிங்க. சங்கர் ஐயா அதை கேட்டு எல்லாருமே எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம் ஐயா. கேட்கலாம் பார்த்தா மறந்துடுவேன். இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஒன்று வந்து உலகியல், இன்னொன்று அருளியல். கோவில்னு போட்டா கோ என்கிற அரசன் தாங்கிற வில். அது உலகியல். உலகியல்ல அரசன் நம்மளை காப்பான் என்பதனால. கோயில் என்பது கோ ஆகிய நம்முடைய தலைவனாகிய சிவபெருமான் குடியிருக்கிற சிவன் கோயில். அப்படி சொல்றது மரம். நன்றி. நன்றிங்க. நன்றி. பொன்னூசல் பாடி திருக்கோயில் அடைப்பித்தல் வாழ்த்து. சரி, செல்வம் அம்மா பொன்னூசல் படிக்கிறீங்களா? 7வது பாட்டு. செல்வி அம்மா படிங்க. அடுத்து செல்வி அம்மா திருக்கதவம் அடைப்பறதுக்கு. திருச்சிற்றம்பலம். உன்னேரு கரி திரு உத்தர கோசமங்கை மன்னி பொலிந்து இருந்த நிறு அரி திரு உத்தர கோசமங்கை மன்னி பொலிந்திருந்த மாமரையோன் புகழே பன்னி பணிந்து இறைஞ்ச பாவங்கள் பற்று அறுப்பான் அன்னத்தின் மேலறி ஆடும் மணி மயில் போல் என் என்னையுமான் கொண்டான் எயில் பாடி பொன்னுத்த பூன்மது பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றி. வாழ்க வாழ்க வாழ்க. படிச்சுதா? சிவாய நமச்சிவாயவே. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமேன் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைப்பட்டு உருகி போற்றுவோம்
பூயங்கன் ஆழ்வான் புகழ்களையே உடைப்பட்டு உருகி போற்றுவோம். பூயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. சிவா, திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வாழ்த்து முனுசாமி ஐயா படிங்கய்யா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், என்னில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணின் நல்ல தூரும் கடிநல வல்லனக பெண்ணின் நல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே. தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை, கண்ணடைந்த மது பிரம்மபுரத்துறையும் காவலனை, முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி பத்தும் இவை வல்லார், பொன்னடைந்தார் போகங்கள் பலவடைந்தார் புண்ணியரே. சிலையது வெஞ்சிலையாக திரிபுரம் மூன்றெறி செய்த இலை நுழைவே தடக்கையன் ஏந்திழையால் ஒரு கூரன் அலை புனல் சூழ் பிரம்மபுரத் தருமணியை அடிபணிந்தார், நிலையுடைய பெருஞ்செல்வம் நெடுலையை பெறலாமே. ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை உருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். வான்முகில் வாழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான் மறை அரங்கல் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இந்த சைவ நீதி விளங்குவதற்காக இன்னைக்கு நம்ம போற்றி அர்ச்சனை படிச்சோம், பெருமானுடைய திருத்தாண்டகம் படிச்சோம், அப்புறம் பெருமான் தான் நமக்கு காப்பு என்ற காப்பு திருத்தாண்டகம் படிச்ச புண்ணிய நாள் நன்னா. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி வணக்கம். ஐயா திருச்சிட்டம்பலம் ஐயா. சொல்லுங்க ஐயா. இந்த கோவில் கோயில் பத்தி எங்க ஐயா இந்த இலக்கண விதி எங்களுக்கு எடுத்தாருங்க ஐயா. அதுல இலக்கண விதிப்படி இப்ப அது கோவில் அப்படிங்கறது கோ கூட்டல் இல்லுன்னு பிரிப்பாங்க ஐயா. கோ அப்படிங்கறத பிரிச்சா இக்கு கூட்டல் ஓங்கய்யா. அதுக்கு இலக்கண விதி சொல்லும் போது ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் அப்படிங்கறது அதனுடைய புணர்ச்சி விதிங்கய்யா. அப்படி வரும்போது அந்த ஓங்கிற எழுத்துக்கு முன்னாடி அந்த கோவையும் இல்லையும் சேர்க்கும் போது ஓ கூட்டல் ஈன்னு வரும், அந்த இடத்துல வருங்க. அந்த ஓ வரும்போது அங்க இவ்வுங்கிற உடம்படுமை தான் தோன்றும். யா அல்லது இவ் இது ரெண்டும் உடம்படுமைங்க. ஈயும் இவ்வும் உடம்படுமை. அந்த இடத்துல ஓ வரும்போது அந்த இடத்துல இவ்வுங்கிற உடம்படுமை தான் தோன்றும். அதனால கோவில் அப்படிங்கறத ரைட்டு. அந்த கோயில்ங்கிறது வழக்கத்துல வந்தது, ஆனா தப்புதான். நம்ம சொல்லி சொல்லி கோவில்ல கோயில் இல் சொல்லி சொல்லி பழகிட்டோம். அதனால கோவில் தான் இலக்கண விதிப்படி ரைட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்றது இலக்கண விதி கரெக்ட். ஆனா பொதுவா சொல்றது வந்து அந்த அரசனையும் உலகியலையும் அரசியலையும் சொல்வதற்காக கோவில் என்பது அந்த ராஜா குறிக்கிற அரண்மனையையும் கோயில் என்பது பெருமான் இருக்கிற இடம் என்று சொல்றது இப்ப ஒரு மரபா சொல்லுவாங்க. அதனால நான் அந்த அதை சொன்னேன். ஆமாங்க. அது எங்க ஐயா அந்த இலக்கணம் சொல்லும் போது அது சொல்லியிருக்காங்க. இலக்கண விதிப்படி நீங்க சொல்றது கரெக்ட். அந்த கோபத்துல வகரம் தான் வரும், எகரம் வர்றதுக்கு வாய்ப்பு, எகரம் வர்றது வந்து இலக்கண விதியில எகரம் வராதுன்னு சொல்றது இலக்கண விதி. அது மாதிரி இலக்கணம் படிச்சவங்களுக்கு என்ன மாதிரி ஒண்ணு இல்லாத ஆளுங்களுக்கு
இப்படி உலகியலும் அறிவியலும் சொல்லி பழகிட்டோம். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. ஆனா அது சொல்லும்போது சிதம்பரத்தை மட்டும்தான் கோயில்னு சொல்ற வழக்கம் இருக்குன்னு நம்ம நம்ம வழக்கத்தையும் சொல்றாங்க ஐயா. வகுப்பு எடுக்கும்போது அதையும் சொல்லியிருக்காங்க. கோயில் அப்படின்னு சொன்னா அது சிதம்பரத்தை மட்டும்தான் குறிக்கும். கோவில் அப்படிங்கிறது மற்ற இடங்களை குறிக்கும், மற்ற கோயில்களை குறிக்கும் போது கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய குருநாதர் எனக்கு கத்துக்கிறது கோயில் என்றது அந்த யா போட்ட யகரம் போட்ட கோயில் என்பது தில்லையை குறிக்கிற மாதிரி கைலாயம் வரை எல்லா தலங்களையும் அந்த கோயில் என்ற சொல் தான் குறிக்கும். அது வந்து வி போட்டா அது வில்லுன்னு சொல்லி அது அது அரசனுடைய அரண்மனையை குறிக்கும். அவன் வந்து வில்லை தாங்கி நிற்பான் அப்படின்னு எங்க ஐயா எனக்கு கத்து கொடுத்த செய்தியை நான் சொன்னேன். இது உலகியல் என்று அது அருளை வந்து அவங்க சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி அப்ரோச் அவ்வளவுதான். இலக்கண விதியில சொல்றது வேற, உலகியல் சொல்றது ரெண்டு வகை. ஐயா வணக்கம் ஐயா. இலக்கண விதிப்படி கோயில் என்பதுதான் சரி, கோவில் என்பது தவறு. கோவில் வி போட்டு சொல்லக்கூடாது. ஆனா நம்ம மரபு வழு தப்பு, வழு அது தவறு. அந்த தவறை நம்ம பரம்பரையா செஞ்சுட்டு வரோம். அத கோவில் என்பது தவறு, கோயில் என்பதும் சரி, யகரம் தான் சரியே ஒழிய வி தப்புயா. அது ஸ்ரீதேவையா இலக்கியில வந்து அந்த வகரம் வந்து வரும் சொல்லி இலக்கண புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த புணர்ச்சியில வந்து கோவில்னு சொல்றது ஒரு இலக்கண விதிப்படி கரெக்ட்னு அவங்க சொல்றாங்க. சில பேர் கோவில் தான் பிரிக்கணும், வில்லுன்னு பிரிச்சா கோமானாகி அரசன் தாங்கி இருக்கிற வில் என்று அது உலகியல் காத்தலை குறிக்கும். கோயில்னா யக போட்டா அது யகரம், அந்த யகரமாகிய ஆன்மாவகை குறிக்கும். யகரமாகிய ஆன்மாவை காப்பது இறைவனால கோயில்ல யகரம் அது வந்து அருளியலை குறிக்கும்னு சொல்றது ஒரு மரபு. எங்க ஐயா இப்படி கத்து கொடுத்தாங்க. இவர் வந்து ஐயா சொன்னது இலக்கணத்துல அந்த வகர புணர்ச்சி விதிப்படியும் இலக்கண விதிப்படியும் மரபுப்படியும் எது சரி அப்படின்னா கோயில் என்பதுதான் சரி, கோவில் என்பது தவறு. ஆனா இது இலக்கண மரபுப்படி அப்படி வந்து இதுதான் சரி அதுதான் சொல்றது. அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானார். சில பேர் இலக்கண புணர்ச்சியில வகர புணர்ச்சிக்கு கோவில்னு சொல்றது ஒரு மரபு, அது இலக்கண மரபுன்னு ஐயா சொல்லி காட்டினாங்க சிவநேசன் ஐயா. அதனால அது இலக்கணம் படிச்சவங்களுக்கு அது கரெக்ட். அருளிய உலகியல் நிலையில கோயில்னு சொல்லி யகரம் போட சொல்லி, யகரம் என்பது ஆன்மா, ஆன்மாவை காக்கிற இறைவன் அப்படின்னு சொல்றது ஒரு மரபு. வில் என்பது உலகியலை காக்கும், இல் என்பது யகரம் என்பது ஆன்மாவாகிய உயிரை காக்கணும்னு சொல்றது ஒரு மரபு. ரெண்டு மரபு. அவங்க எது ரைட்டோ அது ரைட்டு. சில பேர் இதை ரைட் திரும்ப அதை ரைட்டாங்க. அதனால வந்து எதையும் நம்ம தீர்மானிச்சு இதுதான் தப்பு இதுதான் ரைட்டை நம்ம சொல்ல முடியாது. யாருக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம். அதாவது தமிழ் இலக்கணப்படிக்கு கோயில் என்பது சரி, தமிழ் இலக்கண முறைப்படி. அதாவது நம்மளுடைய ஆன்மாவில நீங்க நம்ம படிச்ச இலக்கணம் நம்ம ஒண்ணு பெரிய இலக்கண அறிவு வந்து பெரிய இது இல்ல. ஆனா பொதுவா வந்து பா என்பது வகர புணர்ச்சின்னு சொல்றது ஒரு மரபை தான் ஐயா சொன்னாங்க. இலக்கண மரபு ஐயா சொன்னாங்க வகரம்னு. அதனால கோவில் சொல்லு கரெக்டான அவங்க சொல்றாங்க. நீங்க யகர புணர்ச்சியை நீங்க சொல்றீங்க. ரெண்டும் ஒண்ணுதான். யகரம் என்பது ஆன்மாவை குறிக்கும், ஆன்மா என்பது கோ என்பது சிவனை குறிக்கும், சிவன் ஆன்மாவை விளக்கான்னு சொல்லும். வகரம் என்பது வனப்பு ஆகிய சக்தியை குறிக்கும். ஆக கோ வகர சொன்னா அது சிவமும் சக்தியுமா இருக்கிறான்னு கூட ஒரு பொருள் தத்துவ நிலையில ஒரு பொருள் சொல்றது ஒரு மரபு. அவங்க ஒரு தத்துவ நிலையில சொல்லுவாங்க, இலக்கண வகையில சொல்லுவாங்க, உலகியல சொல்லுவாங்க. யார் எது எடுத்து அதை எடுத்தாங்க. இது தப்பு அது ரைட்டுன்னு தீர்மானிக்கிற அதிகாரம் நம்மிடத்துல என்னதோ இங்கு அதிகாரம். அதையா நம்ம இலக்கண வழுவது தவறு. ஆனா நம்ம இதை ஏற்றுக்கொள்வது பழக்கம். கோவில் என்று சொல்வது பழக்கமா போயிடுச்சு. அதுதானே ஒழிய வேற ஒண்ணு. இலக்கண முறைப்படிக்கு கோயில் என்பது சரி, கோவில் என்பது இலக்கண மரபு வழுவு. அந்த வழுவை நாம் ஏற்றுக்கொண்டு இலக்கணத்துல அந்த புணர்ச்சி விதி படிங்கம்மா. ஐ வழி எவ்வும் தான் சொல்றாரு. ஐக்கு யாதான் வரணும். ஐ வரல, இங்க ஓ வந்திருக்கனால வவ்வும்னு சொல்றாரு. ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் அப்படின்னு சொல்றாரு நன்னூல் இலக்கணத்துல. அப்படிதான் சொல்லி. ஆமா, அப்படி பாத்தீங்கன்னா ஐ அந்த 3 எழுத்துக்கு ஐ அப்படி வரும்போதுதான் யா வருங்கம்மா. இங்க ஓல வருது, கோன்னு பிரிக்கும்போது ஓல வருது உயிர் எழுத்து. அதனால வா தான் வரணும்னு நூல்ல இருக்கு. இதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பி போறேன். ஐயா சொல்றது நன்னூல் விதி. ஓவோட வகரம் வரும்னு சொல்றது ஐயா சொல்ல இலக்கண விதி.
ஆனா வேற மாதிரி அது பொருள் பார்த்தா யான்னு சொன்னா யகரம், யகரம் என்பது ஆன்மாவை குறிக்கும், கோ என்பது சிவனை குறிக்கும், சிவன் உயிரிலை காப்பாற்றுவான் என்று காப்பாற்றுகிற இடம் கோயிலாகிறன்னு சொல்றதும், பகரம் போட்டா வனப்பு ஆற்றலாகிய திருவருட் சக்தி கோவாகிய சிவத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்க்கும், அது சிகாரமும் பகாரமும் சொல்லி வனப்பு ஆற்றலை குறிக்கணும் ஒரு தத்துவ நிலை பொருள் சொல்றதும் உண்டு. ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க இதுதான் தப்பு இதுதான் ரைட்டுன்னு டிசைட் பண்றது நம்ம விதமான இது இல்ல. அவரவருடைய அது அவரவரது யார் யார் எப்படி பொருள் கொள்றாங்க காப்பாற்றுகிற அரசனை குறிக்கலாம், வகரத்தை திருவருட் சக்தி என்று சிவத்தை குறிக்கலாம், யகரம் ஆன்மா என்று சொல்லி ஆன்மாக்களை உயிர்களை கொடுக்கலாம். அதனால எதுதான் ரைட்டு எதுதான் தப்புன்றது அவருடைய மனதை பொறுத்தது. இது தப்பு இது ரைட்டுன்னு சொல்லி இதைதான் சொல்லணும் இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்றதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் அந்த மாதிரி அதிகாரம் இல்லை. அவங்கவுங்க விருப்பப்படி அவங்கவுங்க சொல்லலாம். அவர் சொல்ல இலக்கண விதி, நீங்க சொல்றது உலகியல் வழக்கம். அவ்வளவுதான். இல்ல இல்லையா, இலக்கண விதி கோயில் என்பது சரி, கோவில் என்பது இலக்கண வழுவு குறை தவறு எங்கம்மா இருக்கு, அந்த மாதிரி எங்கம்மா இருக்கு. நீங்க சொல்றீங்க அவர் ஐயா சிவனேசன் சொல்றது நன்னூர்ல ஓவோட வகரம் தான் வரும் யகரம் வராதுன்னு ஐயா சொல்றாங்க. அவங்க அவரவர் மனசுக்கு ஏற்ப அவரு எது வேணாலும் சொல்லிட்டோம் ஐயா, ஒண்ணும் தப்பு இல்ல. எங்க ஆசிரியர் எனக்கு கத்து விடுது இந்த யகரம் என்பது ஆன்மா, ஆன்மா என்பது சிவன் ஆன்மாவை குறிக்கும் சொல்லும். கோவில்னு போட்டாலும் தப்பு இல்ல. பகரம் என்பது சக்தியை குறிக்கும், சக்தியும் சிவமும் நம்மை காப்பாற்றுவோம் சொல்ல ஒரு மரபு இல்ல. அத பாவா வில்லுன்னு எடுத்து அது அரசனாகிய வில்லை தாங்கி இருக்கா, அது உலகியல். இல்லைன்னா பெருமான் குடிக்கிற விடம் கோயில், அதனால அது அருளியல் அப்படின்னு சொல்லி மாறுவார். அதாவது ஒரு ஒருத்தோட சிந்தனை ஒரு மாதிரி, எல்லா சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால இதுதான் தப்பு இதுதான் ரைட்டுன்றதுக்கு அவங்கவுங்க மனசாட்சி பொறுத்த தவிர எல்லாரும் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. இது இப்படிதான் சொல்லவே கூடாது அப்படின்னு சட்டம் போட்டு அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்னு யாருமே எதையும் திணிக்க முடியாது. அவரவர் எப்படி நிற்கிற அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டியற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று எண்ண வாழ்க்கை. அதான் ஏத்துக்கிட்டமே வழுவை நாம ஏற்றுக்கொண்டோம். இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்ல, உங்களுக்கு எது விருப்பமோ அதை சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். ஏத்துக்குவோம், எப்பவுமே ஏத்துக்கிறது தான் பழக்கம். அவ்வளவுதான். ஐயா 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 நல்ல ஹெல்த்தி ஆர்குமெண்ட். வாழ்க வாழ்க. ஐயா ஒரு நிமிஷம், அந்த புத்தகத்தை அப்படியே படிக்கிறேங்க ஐயா. சும்மா ஒரு சின்ன பேரா தான் படிக்கிறேன், அப்படியே கேளுங்க ஐயா. சரிதான் ஐயா, நான் இல்லைன்னு சொல்ல ஐயா. கோவிலா கோயிலா அது கேள்விங்க. தமிழில் உடம்படுமை என்று ஒரு இலக்கண செய்தி உள்ளது. நிலைமொழியின் இறுதியிலும் வருமொழியின் முதலிலும் உயிர் எழுத்து வருமாயின் அவ்விரண்டு உயிர்களையும் இணைத்திட உடம்படுமை பயன்படும். மெய்யெழுத்துக்கள் ஈ இவ்விரண்டும் கோ இல், கோ என்பதில் ஓ என்னும் உயிரும் இல்லில் ஈ என்னும் உயிரும் இணையும் இடத்தில் இவ் என்னும் மெய்யெழுத்து தோன்றும். ஆதலின் கோ கூட்டல் இவ் கூட்டல் இல் கோவில் என்பதே சரியானது. கோயில் என்னும் போது கோ கூட்டல் ஈ கூட்டல் இல் கோயில் என்னும் என்று ஈ உடம்படுமையாக வந்துள்ளது. ஆனால் நன்னூல் இலக்கணம் என்ன சொல்கிறது என்றால் ஈ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் ஏ முன் இவ்விருமையும் உடம்படுமை என்றாகும். கோவில் ஓங்காரம் என்பதால் இவ் உடம்படுமைதான் வர வேண்டும். ஆயினும் மக்கள் வழக்கத்தில் கோயிலும் இடம்பெற்றுவிட்டது. இது ஏற்றத்தக்க பிழையே. மணி கூட்டல் அடித்தான் மணி அடித்தான் இகரத்தின் முன் எகர உடம்படுமை வந்துள்ளது. தே கூட்டல் ஆரம் தேவாரம் ஏகாரத்தின் முன் இவ் உடம்படுமை வந்துள்ளது. எனவே அவனே அழகன் ஏகாரத்தின் முன் ஈ உடம்படுமை வந்துள்ளது. அவனே அழகன் என்றானது. எனவே கோவில் என்று சொல்வதே இலக்கண விதிப்படி சரியானது. நீங்க வந்து புலமைகளை இலக்கணம் படிச்சு இதெல்லாம் சொல்றீங்கன்னா உங்க நிலைக்கு சரி. ஆனா எங்களை மாதிரி ஒண்ணும் தெரியாத ஆளுங்களுக்கு இயற்கை துறவியல் பழக்கத்துல சொல்றவங்க இப்படி சொல்லுவாங்க.
அதனால இந்த இலக்கண விதியெல்லாம் எடுத்துட்டு வெறும் யகரம் என்பது ஆன்மாவை குறிக்கும், பெருமான் கோ என்பது தலைவனை குறிக்கும், இறைவனை குறிக்கும் சொல்றோம். வகரம் என்பது சக்தியை குறிக்கும், சக்தி சிவத்திலே கொண்டு சேர்க்கும் என்று சொல்லும். யார் ஆன்மா நேர சிவன்கிட்ட போகணும்னு நினைக்கிறோமோ இல்ல சிவ வகரம் மூலமாக சக்தியின் மூலமாக போறது, அப்படி சக்தியின் மூலமாக போறதுதான் சிவம். சிவமும் அதனால சிவசக்தி என்று சொல்லி சிவ என்ற சொல்லுக்கு வா என்று வந்தால் அது வகரம் சக்தியை குறிக்கும் அப்படி சொல்லி சக்தியின் மூலமாக சிவத்தை அடைந்தால் கோயில். யகரம் நேரா போய் சேர்ந்தா அது ஆன்மா நேரா போய் சேர்ந்தா அது ஒரு மரபு. அதனால அது நேரா போய் சேர்ந்தா அது வீர சைவம்னு சொல்லுவாங்க, இது சித்தாந்த சைவம்னு சொல்லுவாங்களா அப்படின்னு அப்படிலாம் பொருள் கொண்டது உண்டு. ஒருத்தருடைய இன்டர்பிரேஷன் ஒரு மாதிரி. நீங்க சொல்றது இலக்கண விதி, அவங்க சொல்றது உலகியல் விதி. யார் யார் எப்படி வேணுமோ அப்படி ஏத்துக்கலாம். படிச்சு காட்டினதுக்கு ரொம்ப நன்றி ஐயா, ஏற்றுக்கொள்வோம். ஆமா ஐயா அங்க சொல்லி கொடுத்ததான் அவனும் படிக்கிறவங்களுக்கு அது படிக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளவங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம், படிக்காதவங்களுக்கு புரிதல் ஒரு மாதிரி. நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது இந்த ஆர்குமெண்ட் இப்படியே வந்ததுங்க. அப்ப இத கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி வச்சேங்க, அதனால ஞாபகம் இருக்கு. இப்ப ஆர்குமெண்ட் வந்ததுனால இது மறக்காது நமக்கு எப்பயுமே. நீங்க ஐந்தெழுத்துடைய வரல அந்த யகரமும் வரும் வகரமும் வரும். அந்த வகரம் மனப்பு ஆற்றலாகிய சக்தியை குறிக்கும், யகரம் யாப்பாகிய ஆன்மாவை குறிக்கும். அதனால கோயில்னு சொன்னா ஆன்மா நேரா போய் சிவத்தை அடைதல், வகரத்தோட சொன்னா சக்தியோட சிவத்தை அடைதல் அப்படின்னு நார்மலா பொருள் கொடுத்து ஒரு மரபு. அதனால எது யார் யாருக்கு எது ஒண்ணுமோ அதை எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். நன்றிங்க நன்றிங்க. நான் டிசைட் பண்ணி இப்படி சொல்லக்கூடாது, நீங்க சொல்றது அப்படி சொல்றது அவங்க சொல்ற ரெண்டு பேருக்கு யாரு நம்ம யாரும் ஜட்ஜி இல்ல தீர்மானிக்கிறதுக்கு இல்லையா. நம்ம வக்கீல அந்த ஜட்ஜ் தீர்மானிக்கிறதுக்கு பெருமான் தான் அவன் தான் பெரிய ஜட்ஜி. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, மூன்று படிச்சதால வந்தா பலன் இது. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்களுக்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநீரிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று திருநாவுக்கரசு சுவாமிகளின் 6ஆம் திருமுறை தாண்டகம் பாராயணம் செய்தோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களால் வணங்கி நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை காலை 5:20 மணிக்கு திருநீரிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே சந்திப்போம் என்று கூறி அனைவரிடமிருந்து விடைபெறுகிறோம். திருச்சிற்றம்பலம், 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 திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி வணக்கம். அப்ப